அம்மா நாகக்கண்ணி சொல்லுகின்ற எப்படி என்னம்மா சொன்ன மன்னா மணவாளா எனக்கு வாய்த்தே மணவாளா நம்ம ஆண்டியதும் அடித்தோமா அற கொடுமை எது செய்தோம்மா பிச்சைக்கு வந்தவர் அம்மா நான் பிள்ளை வர சொன்னதில்லையே மன்னா அம்மா நான் சாப்பிட்டாலும் சாப்பிட்டாலும் சரி நீ பிச்சைக்காரருக்கலாமா முதல்ல கொடுப்ப தாயில்லாத பிள்ளைகளே அம்மம்மா நான் தலையில அடித்ததில்லையே மன்னா இல்லையம்மா ஊர்ல எச்சு என்று விட்டதையோ அம்மா நான் 10 நின்று விற்கலைய மன்னா இல்லை நான் 8 ரூபா சொன்னா நீ 5 ரூபாய்க்கு வித்துட்டு வருவ சரி அம்மா என்ன மன்னா பாவம் செய்தோ 2 பேருமே பாவம் செய்யலையம்மா ஏன் மன்னா நம்மளுக்கு இப்பிறவில ஒரு குழந்தை இல்ல ஒரு பிள்ளை இல்லை அம்மா நாகக்கண்ணி வெண்குடியா சொன்ன உடனே நாகராஜன் மன்னன் சொல்லுகின்ற எப்படி அம்மா அம்மா ஏன் நாகக்கண்ணி நாகக்கண்ணி பெண்ணாகப்பட்டவ வீட்டுல இருந்து அழுது புலம்பாது ஆமா வீடான வீட்டுல பெண்ணானவா இருந்து அழக்கூடாது சரி அம்மா இப்படி அம்மா கோட்டைக்கு வரணும் அம்மா அம்மா கோட்டையில வந்து அம்மாட வணங்க வேணும் அம்மாவை ஒரு சுபக்கிழமை வந்து கைது வேணும் இந்த ஒரு மைக்கும் சார் தாயான நாகக்கண்ணி பெண்குடிய சபா தாயான நாகக்கண்ணி பெண்குடிய அம்மா நாகராஜன் சொல்கின்ற அம்மா மன்னா என்னம்மா நம்மளுக்கு இப்பிறவியில ஒரு குழந்தை இல்லட்டாலும் இருக்கவே இருக்காதா மன்னா ஆமா நாடு ஒரு காலத்துல அம்மம்மா நம்ம கடைசி காலத்திலயாவது நம்மளுக்கு ஒரு குழந்தை வர வேணும் ஆமா கடைசி காலத்துல நமக்கு ஒரு பிள்ளை இருந்தா தானே நம்ம பிள்ளை ஆகும் ஆமா நாகக்கண்ணி சொன்ன போது அம்மம்மா அவன் நாகராஜ மன்னன் சொல்கின்ற என்னம்மா அம்மா ஏன் நாகக்கண்ணி ஏன் நாகக்கண்ணி என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு குழந்தை வர இருக்கும்
ஆண்டவன் நமக்கு ஒரு புள்ள வரத்தை தருவாம்மா. ஆமா. ஆ, அப்படி வீட்டுல இருந்து அழுது புலம்ப கூடாது. ஆமா, வீட்டுல இருந்து நீ அழாத தங்கம். சரி. ஆ, என்ன ஒரு குறையா இருந்தாலும் சரிதான். அம்மா. அம்மா கோட்டைக்கு வரணும். ஆமா, அம்மா வாசலுக்கு வரணும். அம்மாவோட சுத்தி வணங்க வேணும். நல்லா 3 சுத்தி வணங்கணும். ஈரத்துயிரோடு அம்மா அம்மாவோட சுத்தி வணங்கணும்னு சொன்ன. சரி. ஒரு நாள் இல்ல ஒரு நாளைக்கு நம்மள கண்மொழித்து பார்ப்பார். அம்மா ஒரு வாரத்துல சுத்திட்டு வீட்டுல போய் இருந்துக்க கூடாது. ஆமா. மறுவாரமும் வரணும். அம்மா நம்மள சோதிச்சு பார்ப்பார். கண்டிப்பா பாப்பா. என்ன தெரியுமா? எப்படி அம்மா? இவ மறுவாரம் நம்மள வணங்குவாளா வணங்க மாட்டாளா? சும்மா தடையை கழிச்சிட்டு போறாளா? சரி. அப்படின்னு நம்மள சோதிச்சு பார்ப்பார். அம்மா அம்மா அதே மீறி நம்ம அம்மாவை வணங்குறேன்னு சொன்னா என்னைக்கு இருந்தாலும் நம்மளை கண்பிடித்து பார்ப்பார். கண்டிப்பா பாப்பா. தாயாயா நாகக்கண்ணி பெண்குடியா? ஆமாம்மா. அம்மா இன்னும் என்ன என்ன சொல்லுகின்றானா? எப்படி அம்மா சொல்லுகின்ற? கத்தரிக்காய் தோட்டத்திலே காய் போரிக்க பிள்ளை இல்லை. பூசணிக்கா தோட்டத்திலே பூ பறிக்க பிள்ளை இல்லை. மைந்தனிலே கையோடு மதலையில் தாயான் நாகக்கண்ணி பெண்குடியா? ஆமாம்மா. மன்னரோட என்னம்மா செய்த? அந்த நாகராஜிடு அம்மா நாகக்கண்ணி பெண்குடியா சொல்லுகின்ற. எப்படி அம்மா சொன்ன? மன்னர் என்னம்மா? நான் கறிக்கிறேன் ஒரு கை ஏந்த ஒரு பிள்ளை இல்ல. பூசணிக்கா தோட்டத்திலே அம்மா பூ பறிக்கவில்லை இல்ல. அது மட்டும் இல்ல, வேற நான் கறிக்கிறேன் தேங்காயிலே ஆமாம்மா கை ஏந்தப்பட ஒரு முதல்ல இல்லைய மன்னா. அம்மா அம்மில எடுத்து வச்சு அரைக்கும் போது சரி ஒரு பச்சை புள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோ, கைய நீட்டும். ஆமா என் தங்கம் என்ன கையில போட்டாம ஐயா சரி அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவா. ஆமா அது ஒரு சந்தோஷம். அதுவும் அந்த காலத்துல பெண்கள் சொன்னாங்க. அம்மாவா அம்மி பிடிச்சு வச்சிருக்காங்க. ஏப்ப அம்மியில வச்சு ஒரு மோரி தேங்காய். சரி அம்மா அம்மி நிறைய அரைச்சு கை நிறைய உருட்டி சரி அம்மா சாம்பார்ல கொண்டு போடுவா. ஆமா என் பாவி மாமா 3 வீட்டுக்கு மேக்க சாம்பார் வச்சா சரி 4வது வீட்டுக்காரி சாம்பார் வைக்கண்டா. அந்த வாசத்திலே சாப்பிடலாம். அம்மா கமன்னு மணக்கும். சரி சாப்பிட்டு போடலாம். ஆமா எப்போ என் பொண்டாட்டியும் கறி வைக்காமா. எப்படி கறி வைக்காங்க? அம்மா 5 ரூபாய்க்கு தேங்காய் வாங்கிட்டு வருவேன். சரி அத 2 கிளிப்பா பிரிச்சுகளை கொண்டு பாதிய வைப்பா. சரி ஒரு வெற தண்டியில தேங்காய போடுவா. எம்மா மிக்சில போட்டு கிரு 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 கிருன்னு சரி சுத்தி நல்லா தேங்காய் அங்கே அவிஞ்சிரும். அங்கேயே அவிஞ்சு போயிரும். இவ சாம்பார்ல கொண்டு போடுவா. சரி வச்சிருக்கிறது சாம்பாரா இல்ல சட்னியா சரி இல்ல என்ன? எம்மா வாசமும் இல்ல மோசமும் இல்ல. அது வாசமே இருக்காது. இல்லம்மா மிக்ஸிலே அங்க அவிஞ்சிருது. அவிஞ்சு போகுது. எப்படி வாசம் இருக்கும்? இன்னொரு விஷயம்
என்ன என் வீட்டுக்காரி இந்த சிலிண்டர் இருக்கு பாரு, சரி இத ரொம்ப மிச்சம் பண்ணுவா. மிச்சம் பண்ணிருக்காங்க. அதுக்காக வேண்டி அங்க வேக வச்சுட்டு சரி ஏமா அந்த சிலிண்டர்ல ஒரு 5 நிமிஷம் அரை வேக்காடு. சரி என் வீட்டுக்காரியும் அரை வேக்காடு தான். ஆமா, கறியும் அரை வேக்காடு. அவங்களும் அரை வேக்காடு தான். ஆமா அம்மா. சரி இருக்கட்டும். நல்ல கறி சாப்பிட்டா சரி நான் எப்படி குண்டு குண்டு இருப்பேன். ஆமா பார்த்தா அம்மா நாகக்கண்ணி சரி நினைக்க நம்ம நம்மளுக்கு குழந்தை வர வேணும்னு சொல்லி தாயான நாகக்கண்ணி பெண்கொடியா அந்த பார்வதி பெண்கொடியா அந்த நாகராஜனும் இன்னும் என்ன என்ன சொல்லி புலம்புகின்றானா, இன்னும் என்ன அம்மா புலம்புகின்ற குப்பையில அமைந்து வரும் குருகோடி மலடாச்சு, குப்பையில மேது வரும் குருகோடி மலடாச்சு, மந்தையில அமைந்து வரும் மயில பசு மலடாச்சு, மந்தையில மேது வரும் மயில பசு மலடாச்சு, அமைந்து வரும் வெள்ளாடு மலடாச்சு, மேது வரும் வெள்ளாடு மலடாச்சு, குமானோ சடைசுதானா குளமதிலே காடாரோ, நல்ல சடத்துதானால் குளம் மாதிலே காலாறு, அவனமானோ சடைசுதானா தண்ணீரே பாரோ, அவளே நல்ல சடத்துதானால் தண்ணீரிலே காலாறு, மானோ சடைசுதானா குட்டத்திலே காடாரோ, வீடு நல்ல சடத்துதானால் குட்டத்திலே காலாறு, மானோ சடைசுதானா பச்சை புள்ளி எடப்பாரோ, பாம்பு நல்ல சடத்துதானால் பச்சை புள்ளில் இளப்பாறு, மானோ சடைசுதானா மந்தையிலே காடாரோ, மாடு நல்ல சடத்துதானால் மந்தையிலே காலாறு, மானோ சடைசுதானா வீடியிலே காடாரோ, அவளே நல்ல சடத்துதானால் தண்ணீரிலே காலாறு, மானோ சடைசுதானா குப்பையிலே எடப்பாரோ, கோழி நல்ல சடத்துதானால் குப்பையிலே இளைப்பாறு, ஆதகத்தில் நாசா அடைத்தாயே ஆதகத்தில் நாசா அடைத்தாயே போய் விடாதே நாகக்கண்ணி வெண்குடியா ஆமாமம்மா. நாகராஜரும் சொல்கின்ற எப்படி அம்மா மன்னா மணவாளா? நான் தான் மலர் என்று நினைத்தேன். அம்மா நான் தான் மலடின்னு நினைச்சேன். நான் வளர்த்த பிராணிகள் எல்லாம் மலரா இருக்கின்றது. அப்படி என்ன பிராணிகள் எல்லாம் மலடாச்சும்மா? மன்னா என்னம்மா கொக்குமனோ சடைத்ததானா, அது குளமதில் போய் கலாரும், தவளமனோ சடைத்ததானா, அது தண்ணிக்குள் போய் கலாரும், மீனுமனோ சடைத்ததானா, அது குட்டத்துக்குள்ளே கலாரும், ஆடுமனோ சடைத்ததானா, அது மந்தையில் போய் கலாரும், தவளமனோ சடைத்ததானா, அது தண்ணிக்குள்ளே கலாரும். மன்னா என்னம்மா பாதகத்தை நான் சடைத்து சொன்னா சொன்னா நான் பாங்கடத்துலதான் மன்னா போய் வேலணும். என் நாகக்கண்ணி என்ன அம்மா நான் இருக்கும் போது நீ அப்படி சொல்லாதம்மா. சரி இந்த வார்த்தை இனி உன் வாயில வரக்கூடாது. ஒண்ணுமே வரக்கூடாது. ஆமா, உனக்கு என்னம்மா, நமக்கு பிள்ளை இல்லைன்னு வச்சுக்கோ. சரி உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை. உனக்கு நான் குழந்தை, அம்மா எனக்கு நீ குழந்தை. அம்மா 2 பேரும் சரி நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி, எம்மா நாளொரு மேனி பொழுதொரு வேண்டாம், ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. நாகக்கண்ணி விண்கொடியா ஆமாம்மா. மன்னா என்னம்மா நானும் அழுது அழுது புலம்பி பார்த்தேன். ஆமா, அழுது அழுது புலம்பி பார்த்தாச்சு. அந்த தெய்வம் என்ன கண்முழித்து பார்க்கல. அந்த ஆண்டவன் நம்ம மேல கண் முழிச்சு பார்க்கல. ஆமா அதனால அம்மா நாகலோக பட்டணத்துல அம்மம்மா நம்மளுக்கு சொத்து செல்வாக்களும் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம சொத்து செல்வாக்களை ஒரு குறை கிடையாது. ஆமா இந்த சொத்து செல்வாக்க வைத்து அம்மம்மா நம்ம அன்னதானம் செய்து பார்ப்போமே. ஏப்ப நாககனி
இன்னைக்கு நல்ல யோசனை அம்மா. அப்படி அன்னதானம் செய்து பார்த்தாவது அம்மா நம்மளுக்கு ஒரு குழந்தை வர கிடைக்காத? கண்டிப்பா ஒரு பிள்ளை கிடைக்கத்தானே செய்யும் அப்படின்னு அம்மா நாகக்கண்ணி சொன்ன போது அம்மா தானத்திலே சிறந்தது அன்னதானம். கண்டிப்பா வேண்டாம் வேண்டாம் என்று சொல்வது எதுவுமே இல்ல. ஆமா ஐயா சாப்பாடு போதும், சரி எனக்கு திருப்தி ஆகி போச்சு அப்படின்னு சொல்வது அன்னதானம் மட்டும்தான். வயிறார சாப்பிட்டு விட்டு அம்மம்மா மனசார போதுன்னு சொல்றது அம்மா அன்னதானம் மட்டும்தான். அது அந்த காலத்துல அம்மா. சரி இப்ப சட்டி குத்து சட்டியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நிப்பா. சாப்பிட்டாலும் சரிதான் சாப்பிடட்டாலும் சரிதான். சரி என் சட்டியில வையப்பா. என் வீட்டுக்காரர் வரல, சரி என் மாமியா வரல, ஆமா எங்க மாமா வரல அப்படின்னு சொல்லுதாங்க. ஆமா சோத்த வாங்கி கொண்டு 3 நாளைக்கு தண்ணிய ஊத்தி போட்டு சரி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நாகை நாகராஜாவாக நம்மம்மா நாகலோக பட்டணத்திலே ஆமம்மா இருவர்கள் ஒன்று சேர்ந்து என்ன விதமாக அன்னதானம் செய்து வருகின்றானா? எப்படி அம்மா செய்தாள்? நாகக்கண்ணி நாகராஜ நாகராஜே ஒன்று சேர்ந்து நாகலோக பட்டணத்தில் பாட்டு நதியே மன்று வாரவர்க்கு சாவடி கட்டி வைத்தார் குடிக்கும் பாலகர்க்கு பாலேருக்கு மனமும் கட்டி வைத்தார் என்று வாரவர்க்கு கட்டி வைத்தார் சொர்ணாதானோ பூமிதானோ தானம் செய்தார் நாகராஜே நாகராஜே செய்தானா நாககண்ணே நாகக்கண்ணி ஏது செய்தார் அப்படி நாகலோக பட்டணத்தில் நாகக்கண்ணி நாகராஜே ஒன்று செய்து சாவடி கட்டி வைத்தார் ஊர்களுக்கு கட்டி வைத்தார் கண்ணி நாகராஜே கண்ணி நாகராஜே செய்து நாககண்ணே நாகராஜே ஐயா அன்னதானோ கட்டி நாகலோக பட்டணத்திலே ஆமம்மா நாகக்கணி நாகராஜாவாக சரிதான். அன்னமன்று வாரவருக்கு அன்ன சத்திரங்க கட்டி வைத்தாள். பால் குடிக்கும் பாலகருக்கு ஆமா பால் மண்டபம் கட்டி வைத்தாள். தூரமன்று வாரவருக்கு சுமை தாங்கியே இறப்பதற்கு கல் வைத்தாள். கோயில் இல்லாத ஊர்களுக்கு அம்மம்மா கோயில்களும் கட்டி வைக்கின்றார்கள். ஆமா கட்டி வைத்தாள். அப்படி அன்னதானோ சிறதானோ அம்மம்மா உள்தானோ புவிதானோ பூமிதானோ புகழுடனே தானம் செய்தார்கள். ஆமா தானங்களை செய்தாள். அப்படி அன்னதானம் செய்து பார்த்தோம். அம்மம்மா ஒரு குழந்தை வரம் கிடைக்கவில்லை. அம்மா ஒரு பிள்ளை ஒண்ணு கிடைக்கலையே அம்மா. சரி பார்த்தா அம்மா நாகக்கண்ணி அம்மம்மா நாகராஜனம் சொல்லுகின்றார். சரி மன்னா அம்மா அன்னதானம் செய்து பார்த்து நம்மளுக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்கவில்லை. ஆமா நம்மளும் அன்னதானத்தை செய்தாச்சு. சரி அள்ளி அள்ளி கொடுத்தாச்சு. ஆமா ஒரு குழந்தை இல்லையம்மா. நம்மளுக்கு ஒரு ஏந்தி எடுப்பதற்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்கவில்லை. கிடைக்கல. அதனால நம்ம என்ன செய்ய வேணும்? நம்ம இனிமே என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும் ஐயா? இந்த காசை வைத்து அம்மா நம்ம காசுக்கு பிள்ளை வாங்கினா என்ன? நம்மகிட்ட காசு நிறைய இருக்க. சரி அம்மா காசை கொடுத்து ஒரு பிள்ளை கடனுக்கு வாங்கினா என்ன? அப்படின்னு அம்மா நாகக்கண்ணி சொல்லுகின்ற. சரி நாகக்கண்ணி சொன்ன போது ஆமா ஐயா நாகராஜ என்ன சொல்கின்றானா? என்னம்மா சொன்னார்? ஏடி அம்மா நாகக்கண்ணி என்னுடைய வார்த்தை கேளு.
எம்மா காசுக்கு பிள்ளை வாங்கி கடதருவே விட்டோமானா அந்த கடதருதான் நிறைந்திடுமா தேடுமா நிறைந்திடுமா தேடுமா பேசானோ பேடுமா யா பிள்ளை வாங்கி சாணோ பேடுமா தேடியமானாக பிள்ளை வாதிலே வேண்டோமாரோ தடுங்கானரை தேடும் சனோ பீடும் நாகராஜ சொன்னா போதே நாகராஜ சொன்ன போதே நாகமணி நாகராணி சொன்ன போதே நாகராணி அதே சொல்வாய் அம்மா ஏன் அழுத்தண்ணி என் அம்மா நீ காசுக்கு பிள்ளை வாங்க சொல்லுது அம்மா காசுக்கு பிள்ளை வாங்கி அம்மம்மா இப்படி கடற்கருவுல கொண்டு விட்டுட்டு சொன்னா கடை வீதிக்கு போனா கடற்கரு தான் நிறைந்திடும் ஆமா கண்ட சன நம்மள மதிக்குமா அம்மா ஆ, பணத்துக்கு பிள்ளை வாங்கி பிள்ளை வாங்கி அப்படி பந்தல்ல கொண்டு விட்டுட்டு சொன்ன சொன்னால் இந்த பந்தல் தான் நிறைஞ்சிடுமா பார்த்த சன நம்மள ஒப்பிடுமா அது மட்டும் இல்ல வேற என்னம்மா இப்படி ஒரு குடை வீடாவுல ஆமா கோயில் கொடை விழாவுல நீ காசுக்கு வாங்கணும்னு சொல்லுது அம்மா நீ நல்ல குளிப்பாட்டி சேம்பு போட்டு தான் குளிப்பாட்டி விட்டுருப்ப அம்மா டவுசரை போடுவா பான்ஸ் பவுடர் போடுவா சரி பிள்ளைக்கு பொட்ட வப்பா போட்டு சூட்ட மாட்டுமுன்னு சரி கோயில்ல மேல அடிச்சிரும் அம்மா எல்லாம் அம்மைய தள்ளி போட்டு ஓடிடுவான் மேல சத்தத்தை கேட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடும் அம்மா ஆனா பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க அட பாவி மாவா என்ன இவ பெத்தெடுத்தா அந்த பிள்ளைய எப்படி விடுவாளா இதே அவ வயித்துல இந்த குழந்தை பிறக்கட்டும் அம்மா இந்த குழந்தை இப்படி விடுவாளா ஆமா சட்டை போடாம இப்படி அம்மனை குண்டியோட விடுவாளா சரி அப்படின்னு பார்த்தவர்கள் நம்ம தலைக்குறவா பேசுவார்கள் சரிதா அம்மா ஏன் அழுக்கண்ணி என் அழகண்ணி என்னைக்கு இருந்தாலும் சரிதான் அம்மா நம்ம வயித்துல ஒரு குழந்தை பிறக்கட்டும் அம்மா ஓ வயித்துல புள்ள வரக்கணும் ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமா அம்மா ரத்தம் தான் துடிக்கும் பக்கம் என்ன செய்யும் பார்த்து நல்லா ரசிக்கும்மா பக்கம் பார்த்து ரசிக்கும் அம்மா அதனால ஆமா என்னைக்கு இருந்தாலும் நம்ம வயித்துல ஒரு குழந்தை பிறக்கட்டும் சரி ஆமா ஆ, நாகராஜன் சொன்ன உடனே ஆமாம்மா பார்த்தா மனகண்ணே நாகக்கண்ணி மன்னா என்ன நீங்க காசுக்கு பிள்ளை வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க ஆமா ஒரே பிடிவாதமா வேண்டான்னு சொல்லிட்டீங்க அதனால ஆ, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் அம்மா என்ன விஷயம் சொல்லி நான் கேட்கல என்ன தெரியுமா சொல்லும்மா நீங்க 2ஆம் தரம் திருமணம் முடித்து பாருங்களேன் அம்மா என்ன என் நாகக்கண்ணி என்ன சொன்ன நீங்க 2ஆம் தரம் திருமணம் முடித்த ஆமா அவ வயித்துல ஒரு குழந்தை வந்து அம்மம்மா என்ன அம்மான்னு சொல்லிராத அம்மா நீ என் மடிய புடிச்சிராதா அப்படின்னு நாகக்கண்ணி சொல்கின்றார் சரி நாகக்கண்ணி பெண்குடியா சொன்ன போது அம்மா ஐயா நாகராஜ மன்னன் என்ன சொல்கின்றானா அம்மா என்னம்மா சொன்னார் நாளை மண்ணு கட்டிட்டாடோ போல் இருக்காதமா கட்டிட்டாலும் போல் கிடைக்காதம்மா ஓடி மண்ணு கட்டிட்டாடோ குணத்துக்கினாயிடாதோமா ஓடி வடி கட்டிட்டாலும் குணத்துக்குதாதம்மா ஆயிரம் மண்ணா நாளோ ஆயிரம் மண்ணா நாளோ
நாகராஜ என்ன சொல்கின்ற? எப்படி அம்மா சொன்னாரு? அம்மா ஏன் நாகக்கண்ணி? ஏன் நாகக்கண்ணி என்ன ரெண்டாம் தரம் திருமணம் முடிக்க சொல்லுது? ஓ வாயால சொல்லுது அம்மா. நீ அதை சொல்லலாமா அம்மா? இந்த வார்த்தை ஓ வாயில இருந்து வரலாமா? நான் லட்சம் பண்ண கட்டிட்டாலும் ஓ லட்சணத்துக்கு ஈடாகுமா? உன் லட்சணத்துக்கு ஈடாகுமா அம்மா? அம்மா நான் கோடி பிள்ள கட்டிட்டாலும் உன் குணத்துக்கு ஈடாகுமா அம்மா? அம்மா உன் குணமும் என் குணமும் ஒண்ணு. சரி, அதனால உன் குணத்துக்கு ஒரு பெண்ணு வராதும்மா. நான் 1000 மண்ணு கட்டிட்டாலும் ஆமாம்மா உன் அழகுக்கு ஈடாகுமா அம்மா? ஈடாகுமா அம்மா? இந்த வார்த்தை இப்ப சொன்ன மாதிரி நீ எப்போது சொல்லாத. அவ சொல்லிருக்கா. சரி அம்மா என்ன எங்க வீட்டுல எப்ப சொல்லுவான்னு எதிர்பார்க்க. எப்படி சொல்றதுக்கு? அவ என்ன சொல்லுதா? எதை விட்டு கொடுத்தாலும் இதை விட்டு கொடுக்க மாட்டேன். எதை விட்டு கொடுத்தாலும் வீட்டுக்காரங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். எதடி விட்டு கொடுக்க மாட்டேன்? எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதையும் கேப்பல்ல. சரி, ஒரு பெண்ணோட பேசுவதை விட மாட்டேன். சரி அம்மா என்ன நான் கொஞ்சம் நல்ல அழகு. நீங்க ஆமா நல்ல அழகுதான். எம்மா என் வீட்டுக்காரி எம்மா கரேன்னு இருப்பா. சரி ஐப்பே உள்ள 1.5 முழம். எம்மா முடி 4 விரல். 4 விரல். புருஷனை முன்னு விட மாட்டேக்கா பின்னு விட மாட்டேக்கா. சரி எம்மா என்னன்னு ஏம்மா என் பின்னாலே வாரன்னு உங்களை சும்மா விட மாட்டேன். சரி நீங்க கையில பணம் இருந்தா அள்ளி இறைச்சிருவிய. அள்ளி இறைச்சிருவிய. சரி எடி 10 பேருக்கு கொடுத்தா தானே புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைக்கும். அப்படி வாழா. சரி உம்மா வெளியே விட மாட்டேன். விட மாட்டேன். அப்ப பில்லுக்கு வாரியான்னு. சரி பில்லுல நான் எடுக்காது. என்ன சிரிப்பாங்க. சரி அதெல்லாம் பில்லுக்கு வந்துருவா. ஆமா என்ன கூட வந்திருப்பாங்க. அம்மா அப்படி இருக்கும் போது பார்த்தா நாகராஜ மண்ணு அம்மா நாகக்கண்ணி பெண்கொடிய நாகக்கண்ணி என்ன 2ஆம் தர திருமணம் முடிக்க சொல்லாது. இந்த வார்த்தை இதோட விட்டுருமா? ஆமா நம்மளுக்கு குழந்தை இல்லைன்றாலும் பரவாயில்லை. பிள்ளை இல்லாலும் பரவாயில்லம்மா. உனக்கு நான் குழந்தை. ஆமா எனக்கு நீ குழந்தை அம்மா. ஆமாம்மா நாகராஜ மன்னன் சொன்ன உடனே ஆமா ஐயா நாகக்கண்ணி பெண்கொடியா சொல்கின்ற. எப்படி அம்மா? மன்னா என்ன இதுக்கு பிறகு உங்களை நம்பி நான் பிரோஜனமே கிடையாது. ஆமா உங்ககிட்ட என்ன சொன்னாலும் நீங்க தட்டி தட்டி கழிக்கீங்க. சரி நான் குழந்தை வேணும்னு சொல்லு. சாட்சாதி சிவபெருமானை நினைக்க போறேன். ஆண்டவனை போய் நினைக்க போறேன். பகவான் நினைக்க போறேன். பாரத தவமதி இருக்க போறேன். ஈசனை நினைக்க போறேன். இருந்து தவ இருக்க போறேன். குழந்தை வர வாங்கினா மட்டும்தான் இந்த நாகலோக பட்டணத்துக்கு வருவேன். அப்படி இல்லைன்னு சொன்ன அங்கே நாக்க புடிங்கிட்டு சாவுவேன். உங்களுக்கு மனைவி இல்ல. சரி நான் உள்நாக்க புடிங்கி விட்டு ஆமா ஐயா உயிரையும் மாற்றிக் கொள்வேன். அப்ப நாகக்கண்ணி பிடிவாதக்காரி. ஆமா நாகராஜிடம் சொல்லிவிட்டு ஆமாம்மா அம்மா நாகக்கண்ணி பெண்குடியா எங்கே வருகிறானா? தவம் இருப்பதற்கு எங்க அம்மா வாரா? நாகலோகம் தடைகடாந்து ஏகி வாரா நாகக்கண்ணி. 10 நல்ல கடல் தாண்டி ஏகி வாரா நாகக்கண்ணி. அம்மா எங்கு ஏகி வாரா ஏகி வாரா ஏகி வாரா ஏகி வாரா நாகக்கண்ணியே ஏகி வாரா ஏகி வாரா ஏகே நாகக்கண்ணியே. தாயான நாகக்கண்ணியே வாங்கதே நல்ல நடக்காதே ஏகி வாரா நாகக்கண்ணியே வணங்காதே மாறை வணங்காதே ஏகி வாரா எங்கோ ஏகி வாரா வரோ வேணும் வென்றே சர்வோதற்கு சர்வோதற்கு நாகக்கண்ணியே
பெண்குடியாள் அம்மம்மா குழந்தை வரம் வாங்க நினைத்துக் கொண்டு அம்மா நாகலோகம் தனை கடந்து தனை கடந்து 10 நல்ல கடல் தாண்டி தனை தாண்டி அம்மா இங்கு வருகின்ற எங்க அம்மா வாரா வனமான வனம் கடந்து வனத்தையும் கடந்து ஊருக்கு மத்தியில் இருந்தா தவறுக்க முடியுமா? அம்மா ஊருக்கு மத்தியில தவம் இருந்தா சரி அங்க இருந்து ஆத்திரா வருவா. என் நாத்தனா தான் வருவாங்களா? ஆமா அவதானே பேசுவா. சரி அக்கா தங்க சண்டைக்காரில ஏன் அண்ணி என்ன இப்படி இருக்கியப்பா? சரி பேசாம இருக்க முடியுமா? உன் நாத்தனா கிட்ட பேசாம இருக்க முடியாது. அம்மா பேசியாச்சுன்னா தவம் கரைஞ்சுவோம். சரி அதனால ஊருக்குள்ள இருக்க கூடாது. ஆமா தாயான மகக்கல்வி பெண்குடியா பெண்கொடியாள் இமயமலை சரிவிற்கு வருகின்ற இமயமலை சரிவில் வந்து சரிவிலே வந்து அம்மா மனசுல நினைக்க என்னம்மா நினைச்சா தனித்திருக்க வேணும் முழிப்பு இருக்க வேணும். ஆமா தனித்து தவம் இருக்கணும் முழிப்பு இருக்கணும். ஆமா அம்மா இமயமலை சரிவில் வந்து நின்று பகவானி தானே எண்ணி மனதில எண்ணி அம்மா குழந்தை வரத்துக்கு தவறுக்கு போகின்ற அம்மா என்ன ஒரு நல்ல காரணம் அம்மம்மா முதல்ல யார வணங்க வேணும்? அம்மா முதல்ல புருஷனை நினைக்கணும்மா. புருஷன் நினைக்கணுமா? அம்மா வர வாங்கினா புருஷன் நினைக்கணுமா? அம்மா அவரையும் செத்தே நினைச்சுக்கணும்மா. சரி கல்லானாலும் கனவை பொல்லானாலும் புருஷன். ஓ புருஷன் ஆமா சரி அப்புறம் மனசுல எண்ணிக்கிட்டு தான் ஆண்டவங்கிட்ட போகணும். ஆமா ஆனா அம்மா யாரு நினைக்க அம்மா ஒரு குழந்தை வரத்துக்கு தவறுக்க போகிறோம் யாரு நினைக்க அம்மா யார நினைச்சா மூத்த பிள்ளை விநாயக பெருமாளை நினைக்கின்ற ஓ விநாயக பெருமாள் தொந்தி கணவதியை நினைத்தாள். ஒரு எழுத்து எழுதினாலும் சரிதான் அம்மம்மா பிள்ளையார் சுழி போட்டு தான் எழுத வேண்டும். ஏமா சுழி போட்டு எழுதுனா படிப்பு மேலும் மேலும் போகும். சரி இப்ப நாங்க விட்டாலும் 2 கோடு எம்மா கோடு ஓட்டோம்னா சரி படிப்பு மண்டைக்கு யாராது. ஓ ஏறாது. ஆமா அதனால தாயான நாகக்கன்னி பெண்கொடியாள் அந்த பெண் கொடியாளானவள் குழந்தபுரத்துக்கு தவறுக்க போகின்ற ஆமா மூத்த பிள்ளை விநாயக பெருமாளை என்ன விதமாக வணங்கி வருகின்றானா? எப்படி அம்மா வணங்கி வருகின்றாள்? சாந்து கொண்டு தரவழகி சந்தானத்தா கோலமிட்டாள். சாந்து கொண்டு தரமேலகி சந்தனத்தால் கோலமிட்டாள். கோலமிட்டு இடமதிலே குருதோடை இளவரித்தாள். கோலமிட்டு இடமதிலை குருதோடை நாட்டுகிறாள். நீயடி மூளையிலே கணபதியே பிடித்து வைத்தாள். கண்ணியடி மூளையிலே கணபதியை பிடித்து வைத்தாள். நரநாடி நரமரக்கா நீதியோடு அளந்து வைத்தாள். நிறநாளி நிறமரக்கா நீதியோடு நடந்து வைத்தாள். காமனமோடைது வைத்தாள் காமனமோடைது வைத்தாள் காட்டுகிறாள். அப்படி மூத்த பிள்ளை விநாயக பெருமாளை வணங்கிவிட்டு அப்படி இமயமல சரிவில் வந்து சிவ சிவா சிவனை என்று சிவனை நோக்கி தவங்கள் செய்து வருகின்ற அரகரா அருணை என்று அருணை நோக்கி தவங்கள் செய்து வருகின்ற அம்மா ஆமா ஆமா அப்படி தவங்கள் செய்து வருகின்ற போது அம்மா ஊன் உறக்கம் இல்லாமல் உமிழ்நீர் இறக்க
பசிக்காமல் அடிக்கின்ற காய்ச்சவேலி ஆகாரமா பசித்துக் கொண்டு ஆமாம்மா ஒரே சிந்தனை, ஆமா ஒரே எண்ணம் ஒரே நினைப்பு. ஆமாம்மா இப்படி அம்மா முப்பராதி கோட்டையில வந்து ஆமா அம்மாவை வணங்கும் போது சரி ஒரு நிமிஷம் வணங்கினாலே போதும். ஆமாம்மா மனசார வணங்கணும். ஆமா மனசார அம்மாவை நினைக்கணும். சரி எம்மா என்ன கோயிலுக்கு வந்து சாமிய கும்பிடும் போது சரி எம்மா என்ன அவ காலத்துல இவன் எவ்வளவு நகை போட்டிருக்கா, சரி இவ எப்படி பட்டுச்சீலை கட்டி இருக்கா, நம்ம வீட்டுக்காரரும் இருக்காரு, கண்ணு சுத்தி வருது. அப்படி வந்துட்டுன்னு வச்சுக்கோ சரி பலிக்காது பலிக்காது. அம்மா நம்மள கண்ணு குளிச்சு பார்க்க மாட்டேன். அம்மாட்ட கேட்கணும். ஆமா சாமிய கும்பிடும் போது அக்கம் பக்கம் பார்க்க கூடாது. கண்டிப்பா பார்க்க கூடாது. நான் நினைச்சேன் சிலவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, அம்மா வாசல்ல செருப்பு கலத்தி போட்டு வந்திருப்பாங்க. அம்மம்மா செருப்பு கிடக்க இல்லையே தெரியல. 550 ரூபா கொடுத்து வாங்குறது சரி யாரு போட்டுக்கிட்டு போறாளோ அப்படின்னு நினைப்பா. அப்படின்னு கையதான் அம்மாவை பார்த்து இருக்கும். அவன் கண்ணு மனசு எல்லாம் அங்க இருக்கும், ஆனா மனசு எல்லாம் வெளியே இருக்கும். ஆமாம்மா ஆனா அப்படி அம்மாவை வணங்கவே கூடாது. சரி ஒரு நிமிஷம் வணங்கினாலும் சரிதான். அம்மா நம்ம குறைய சொல்லி அம்மா கிட்ட வணங்கினா போதும். அம்மம்மா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அம்மா நம்மள கண் விழித்து பார்ப்பார். தருவா தருவா தந்துகிட்டே இருப்பா. அது மட்டும் இல்ல அம்மா நம்மளுக்கு வரம் கிடைக்கிற வரைக்கும் அம்மம்மா அம்மாவை சிறுசிறு கையில பிடிச்சுக்கிடணும். ஆமா ஏமா அதுலயும் பாத்துக்கோ. என்ன இந்த பாப்பா கூடி முப்பராதி அம்மா இருக்கா பாரு, சரி பாசக்காரி ரோசக்காரி, வணங்குறவர்களுக்கு என்னைக்குமே கைவிட மாட்டா. கண்டிப்பா அப்படி இருக்கும்போது தாயானாக்கினி பெண்கொடியால் பகவான் நினைத்து பகவானே நினைத்து பாரத்தவங்கள் சீர்படுகின்ற போது தவங்கள் செய்து வரும்போது ஒரு வருட காலமா தொடர்ந்து வருகின்றார். தவம் இருந்து வருகின்றார். அப்படி ஒரு வருட காலமா தொடர்ந்து வருகின்ற போது ஆமாம்மா அவர் தவநிலைக்கு யார் யாரெல்லாம் வரவில்லை என்று சொன்னால் யார் யாரெல்லாம் வரவில்லை அம்மா. ஒரு வருட காலமாக உடையவரும் வரவும் இல்லை. ஒரு வருட காலமாக உடையவனும் வரவும் இல்லை. நல்ல வருடமாக ஈஸ்வரனும் வரவும் இல்லை. 2 நல்ல வருடமாக ஈஸ்வரனும் வரவும் இல்லை. நல்ல வருடமாக முக்கணரும் வரவும் இல்லை. 3 நல்ல வருடமாக முக்கணரும் வரவும் இல்லை. நல்ல வருடம் மாதே நல்ல வருடம் மாதே வரவும் இல்லை. நாளே நல்ல வருடமாக அந்த நாள்முகனே வரவும் இல்லை. நல்ல வருடம் மாதே வரவும் இல்லை. நல்ல வருடம் மாதே வரவும் இல்லை. நல்ல வருடம் மாதே சிவனோ வரவும் இல்லை. நல்ல வருடம் மாதே ஈஸ்வரனோ வரவும் இல்லை. நல்ல வருடம் மாதே உடையவரோ வரவும் இல்லை. நல்ல வருடம் மாதே நல்ல வருடம் வரவும் இல்லை. தாயான நாக்கினி பெண்கொடியால் ஆமாம்மா பகவான் நினைத்து ஆமா பகவானே நினைத்து ஒரு வருட காலமாக காலமாக பகவான் நினைத்து தவறு வருகின்ற அந்த சாட்சாதி சிவபெருமானை நினைத்து தவம் இருக்கிறார். ஆமா ஒரு குழந்தை வர வேணும்னு சரி குழந்தை இல்லாம நகக்கண்ணி பகவானை நினைச்சு தவம் இருந்து வருகிறார். ஆமா அப்படி தவறு வருகின்ற போது அப்படி வருகின்ற போது ஒரு வருட காலமாக காலமாக அந்த உடையவரும் ஏறெடுத்து பார்க்கவில்லை. அந்த உடையவனும் நேரெடுத்து
பார்க்கவில்லை. 2 நல்ல வருடமாக அந்த ஈஸ்வரனும் ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஈஸ்வரனும் ஏறெடுத்து பார்க்கவில்லை. 3 வருடம் ஆகுது. ஆமா, அந்த முக்கணரும் தவநிலை ஏறெடுத்து பார்க்கவில்லை. அப்படி பார்க்கவில்லை. அப்படி இருந்தும் அம்மா நாகக்கண்ணி தவநிலை விட்டால, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, திருமணம் முடிஞ்சிட்டுன்னா முக்கியமா ஒரு குழந்தை இருக்கணும்மா. கண்டிப்பா. குழந்தை இல்லன்னா சரி, பார்ப்பவர்கள் என்ன சொல்வார்கள்? என்ன, கல்யாணம் முடிஞ்சு 18 வருஷம் ஆச்சு, சரி, உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே, ஆமா அப்படின்னு பேசுவாங்க. அப்படின்னு மனசுல பேசுவாங்க. நாகக்கண்ணி ரொம்ப வருத்தப்படுதா. ஆமா, குழந்தை இல்லாம சரி, சாட்சாதி சிவபெருமானே தஞ்சம்னு தவம் இருக்கிறா. கண்டிப்பா. அப்படி சாட்சாதி சிவபெருமான் அப்படி நினைத்து கொண்டு 12 வருட காலம் பாரத்தம் செய்து வருகின்றாள். அப்பா, 12 வருஷம் சரி, இருந்த இடத்துல இருந்து கொண்டு சாட்சாதி சிவபெருமானை நினைத்து, சரி, அன்னம் ஆகாரம் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் அப்படி ஒரே மனது, சரி, ஒரே சிந்தனை, அடிக்கின்ற காட்சவே ஆகாரமா புசித்துக் கொண்டு அப்படி புசித்துக் கொண்டு பகவானே தானே நீ பாரத்தம் செய்து வருகின்றாள். தவங்கள் செய்து அப்படி தவம் செய்யணும். ஆமா, பகவானை நினைச்சு, சரி, எந்த தெய்வத்தை கும்பிடுதமோ சரி, அந்த தெய்வத்தை மனசார நினைச்சு, சரி, தவம் இருந்து வந்தா ஆமா அந்த தெய்வம் நம்மளுக்கு கை கொடுக்கும். கண்டிப்பா. அப்படி தவறுந்து வருகின்ற போது, அப்படி வருகின்ற போது நாகக்கண்ணி செய்தாமானது, ஆசையின் தவமானது 12 வருடகான முற்றி பெற்று அப்படி முற்றி பெற்று அந்த பகவான் அப்பவும் ஏறெடுத்து பார்க்கவில்லை. பகவான் ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஆனா நாகக்கண்ணி செய்தமானது, ஆசையின் தவமானது 12 வருடகான முற்றி பெற்று அப்படி முற்றி பெற்று நாகக்கண்ணி செய்தமானது எங்கே வருகின்றதானா? எங்கம்மா வருகின்றதோ? நாகக்கண்ணி செய்தாதாவோ 12 வருடகாவே முற்றி பெற்று வருகுதையா சரியாடாவோ மாடு வருகாடையா கொண்டு வருகுதையா நாடோ அசையாதே மாடு அசையாதையா பார்வதியா பார்வதியா ஏறி சொல்வா பார்த்தாலே பார்வதியா பகவானிடம் ஏது சொல்வாய்? ஆட்டாடே பார்வதியா பகவானிடம் ஏது சொல்வாய்? பகவானே வார்த்தை கேளு, கையாசு அசைவதில்லை, அசைவதற்கு சொல்ல வேண்டும். அது கேட்ட போது ஏது சொல்வாய்? கேட்ட போது பகவானோ ஏது சொல்வாய்? நாகக்கண்ணி செய்தோமானது, ஆசையின் தவமானது 12 வருட காலம் முற்றி பெற்று, ஆமா, அப்படி வனம் கடந்து, அப்படி வனங்கள் கடந்து, அப்படி ஆதி பொண்ணு கைலி வந்து முட்டுகின்றது. ஆமா, அப்படி கைலி மலையில வந்து முட்டுகின்ற போது, சரி, கைலி மலையை பொறுக்க முடியாமல், அப்படி பொறுக்க முடியாமல் அப்படி கிடுகிடு என்று அசைந்தது. அந்த கைலங்கிரி மலையை அப்படி கிடுகிடு என்று ஆடுகின்றது. அப்படி கிடுகிடு என்று அசைந்த போது, அப்படி அசைந்த போது இதை யாரு அறிகின்றாள்? யாரும் அறிகின்றார்? அம்மா பார்வதேவி அறிகின்றாள். கைலாசத்தில் பார்வதியால் அறிகின்றார். எம்மா பார்வதி, என்ன பகவான் என்ன சொல்லுகின்றார்? எம்மா
எம்மா என்ன என்ன தாயான பார்வதி கேட்கின்றார். எப்படி என்ன கேட்கின்றார்? இந்த கைலாச வாசல் ஒரு நாளும் கிடுகிடு அசைவதில்லை. ஒரு காலமும் இப்படி அசைந்ததே கிடையாது. இப்படி திடீரென்று கிடுகிடு அசைவதே என்ன காரணம்? என்னம்மா காரணம்? அப்படி அந்த அம்மா பார்வதேவி கேட்டுடனே கேட்ட போது சாச்சாரி சிவருமான் சொல்கின்றார். என்ன சொல்லுகின்றார்? எம்மா ஏ பார்வதி, எம்மா பார்வதி, பூலோக சீமையில சரி இதுவரைக்கும் மாநிலங்கள் தான் தோர்ந்து வருகின்றாங்க. மாநிலர்கள் தான் தவமிருந்து வந்தார்கள். இப்போ ஒரு பெண்மணி என்ன நினைத்து 12 வருடகாலம் பாரத்துவம் செய்து வருகின்றார். திருமணம் முடிந்து சரி வெகு காலமாக குழந்தவரை இல்லைன்னு சொல்லி சரி என்னையே நினைச்சு தவமிருந்து வருகின்ற ஒரு பெண்மணி. ஆமா சரி அவ தவணையை பிடிச்சு பட்டு ஆமா இந்த கைலை மலையில் வந்து முட்டுகின்ற போது அப்படி முட்டுகின்ற போது கைலை மலையை பொறுக்க முடியாமல் கிடுகிடுகின்ற அசைந்தது. அதுதான் அப்படி கைலாசமே ஆடுகின்றது. ஆமா சரி சாச்சாரி சிவபெருமான் சொன்னுடனே அப்படி சொன்ன போது பார்த்தா அம்மா பார்வதியா. பார்வதியா, ஐயா பகவானே, என்ன என்ன அவளும் என்ன மாதிரி ஒரு பெண் இல்லையா? ஒரு பெண் அல்லவா? அதனால என்ன என்ன அவ பெண்மணி தவறுந்து வருகின்ற உங்களே நினைச்சு தவமிருந்து வருகிறார். சரி சரி உடனடியாக கைலைக்கு அழைத்து கைலைக்கு அழைத்து அந்த பெண்மணி அழைத்து ஆமா எதனால தவறுந்து வருகின்ற எதற்காக தவமிருந்து வருகிறாய் காரணத்தை கேட்டு உடனடியாக வரத்தை கொடுங்க. சுவாமி என்ன நீங்கள் தான் அதற்கு தகுந்த வரத்தை கொடுக்க வேண்டும். ஆமா ஆமா தாயான பார்வதேவி சொன்னுடனே அப்படி சொல்லுகின்ற போதும் சாச்சாரி சிவபெருமான் சொல்லுகின்ற என்ன சொல்லுகின்றார்? எம்மா ஏ பார்வதி, எம்மா பார்வதி, பூலோக சீமையில சரி நான் வரத்தை கொடுத்துட்டு வருகின்றேன். ஆமா வரங்கள் கொடுத்து வருகின்றேன். அது மட்டுமல்ல, என்னம்மா நான் படியும் வளர்ந்துட்டு வருகின்றேன். படைக்கப்பட்ட உயிர்களுக்கு சரி அந்த சாட்சாதி சிவபெருமான் படியளந்தும் வருகின்றேன். ஆமா ஆமா சாச்சாதி சிவபெருமான் சொன்னுடனே அப்படி சொல்லுகின்ற போதும் பார்த்தா அம்மா பார்வதேவி பார்வதியால் பார்க்கிறார். ஐயா பகவானே, என்ன என்னம்மா இன்னைக்கு நீங்க பூலோகம் போகும்போது போகின்ற போது உங்க கூட நானும் வருவேன். எம்மா பார்வதி, என்ன நான் படியளக்க போறேன். சரி ஒரு நாள் என்னோடு வாரன்னு சொல்ல மாட்டேன். சரி இன்னைக்கு வாரன்னு சொல்லுதி அம்மா. ஐயா பகவானே, என்ன என்னம்மா நாளையத்தினை எடுத்து நாடி எங்கும் படியளந்து வரேன்னு சொல்லுதீங்க. அம்மா நாடு எங்கும் படியளக்கிறேன். ஆளாக்கத்தினை எடுத்து சரி அகில உலகமெல்லாம் படியளந்து வரேன்னு சொல்லுதீங்க. ஆமா பார்வதி, அகில உலகமெல்லாம் படியளந்து வருகின்றேன். உலகத்தினை எடுத்து சரி உலகமெல்லாம் படியளந்து வரேன்னு சொல்லுதீங்க. ஆமா ஐயா பகவானே, என்ன என்ன ஒரு வீடான வீட்டுல சரி கணவன மனைவி இருந்துட்டாலுமே இருந்துட்டாலும் ஒருபடி சாதம் பொங்கனாதான் காணும். ஒருபடி சாதம் பொங்கனாதான் காணும். ஆமா ஆமா நீங்க நாளத்தில் எடுத்து படியறக்குன்னு சொன்னா சொன்னா அது நம்பக்கூடிய விஷயமா? பின்னாருக்கு பாரு என்ன முப்படாதியம்மா வாசலு 42 நாள் சரி 41 நாள் புதன்கிழமை சேர்த்தா 42 நாள் சரி 41 நாள் ஒரு மண்டலம் தவம் இருந்து சரி விரதம் இருந்து வாரேன். புதன்கிழமை அன்னைக்கு என்ன விரதம் முறிக்கணும். புதன்கிழமை ஆமா சரி நாளைக்கு விரதம் முறிக்கணும். சரி நம்ம இருக்க அவரு பேர் பெருமாள். யாரு? நம்ம பெருமாள். சரி அவருக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? நேத்து பொன்னி அரிசி பொன்னி அரிசி 25 கிலோ பை எடுத்து நேத்தையே கொண்டு வச்சாச்சு. சரி எவன விரதம் முறிக்கணும். நாளைக்கு விரதம் முடிக்கணும். ஆமா சரி நாளைக்கு என்னம்லாம் ஆர்டர் பண்ணிருக்காவோ தெரியுமா? என்ன? மட்டன் 1.5 கிலோ, சரி சிக்கன் 2.5 கிலோ. 2.5 கிலோ மத்தத சொல்லப்படாது. சரி அது நாளைக்கு போய் வாங்கிடுவோம். நாளைக்கு இறக்கிட்டு புதன்கிழமை அது ரகசியம் எல்லாம் இருக்கும். சரி கணவனும் மனைவியும் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்திருக்கு. சரி 5 புடி அரிசி பொங்குனாலே 1 கிலோ அரிசி சாப்பாடு இவரே சாப்பிட்டுருந்தாரு. இவங்களே சாப்பிட்டுருந்தாங்க. 1 கிலோ அரிசி சரி மட்டன் எடுத்து நல்ல டேஸ்டா குழம்பு வச்சிட்டா ஆமா இவருக்கே ஒரு பிடி அரிசி காணாது. அண்ணனுக்கே காணாது. சரி நீங்க நாளித்தனை எடுத்து உலகமெல்லாம் படியலக்குன்னு சொல்லுதீங்களே பகவானே. ஐயா பகவானே, என்ன ஆடாக்கத்தினை எடுத்து சரி அகில உலகமெல்லாம் படியளந்து வரேன்னு சொல்லுதீங்க. சொல்லுதீங்களே பகவானே, அது நம்பக்கூடிய விஷயமா? அது எப்படி நம்ப முடியும்? அதனால உங்க படியலப்ப நான் இன்னைக்கு பார்க்க வேணும். முந்தானாத்தெல்லாம் பால் மாவு பாக்கெட் இருக்கு பாரு. சரி 5 பாக்கெட் வாங்கியிருக்காவோ. 5 பாக்கெட். ஆமா சரி ஏன்னு கேட்டா விரதமா.
ஓ விரதம். ஆமா. நல்ல விரதம். தோசைக்கு தனி மாவு, சரி. இட்லிக்கு தனி மாவு, ஆப்பத்துக்கு தனி மாவு, சரி. கேட்டா விரதம். ஓ விரதம். ஆமா. ஆமா. இப்படி வாங்கி சாப்பிட்டா அவங்க விரதம் அப்படிதான். அதே காண மாட்டேங்கு. சரி. பகவானே, ஐயா பகவானே, என்னம்மா பூலோக சீமைக்கு உங்க கூட நானும் வருவேன். என்னம்மா பார்வதி, உங்க கூட நானும் வருவேன். எம்மா பார்வதி, என்ன படியளக்க போற சிவபெருமான். சரி. என்னுடைய படியளப்புல பல விதங்கள் இருக்கும். அது மட்டும் இல்ல, என்ன அம்மா ஏ பார்வதி, என்னம்மா, நான் பூலோக சீமையில படியளக்க போகும்போது படியளக்கின்ற போகும்போது ஒரு மனிதர்களுக்கு ஒரு வித்தியாசமா படியளந்து வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமா படியளப்பேன். ஒருத்தருக்கு கூட படியளப்பேன். ஆமா. ஒருத்தருக்கு குறைய படியளப்பேன். படியளப்பேன். நீ ஏன் கூட வந்தன்னு சொன்ன. ஆமா. அவங்களுக்கு ஏன் கூட படியளந்தீங்க. ஆமா. இவங்களுக்கு ஏன் குறைய படியளந்தீங்க அளந்தீங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கட்டிக்கிட்டே வருது. ஆமா. உன் கேள்விக்கு நான் பதில் தான் சொல்ல முடியும். எம்மா, என்ன என்னுடைய படியளப்புல சரி அவரவர் மனசுக்கு ஏத்தது போல படியளப்பை. அவங்க மனசுக்கு ஏத்தால. இப்ப நம்மகிட்ட சிங்கி அடிக்காரு பாரு. சரி. நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. அவருக்கு என்ன கூடுதலா படியளப்பை. அவங்களுக்கு கூட. ஏன்னா அவர் நல்ல மனசு படைத்தவர். சரி. 2 குடும்பமா இருக்கவர ஒரே குடும்பமா சேர்த்துருவாரு. ஒரு 2 குடும்பமா இருக்கிறது ஒரே குடும்பமா செத்துருவாங்க. அவர் நல்ல மனசு உள்ளவரு. சரி. அவருக்கு கூடுதலா படியளப்பை. நான் இருக்கேன் பாரு. உங்களுக்கு ஆமா. எப்படி படியளப்பாங்க. நான் கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்படுவேன். சரி. நம்ம வில்லடிக்க வந்திருக்கேன் பாரு. என்ன நான் வில்லு படிக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் கேட்டேன் தெரியுமா? எவ்வளவு ரூபாய்? 60,000 கேட்டேன். சரி. ஆனா நம்ம பூசாரி மாமா இருக்காரு பாரு. என்ன அவர் வச்சடியிலே சொல்லிட்டாரு. சரி. 45,000 தான் தருவேன். சரி. கூட குறைய கேட்கப்படாது. கேட்கக்கூடாது. ஆமா. சரி. இந்த அப்படி அப்படின்ட்டு 101 கையில இருந்து என்ன அனுப்பிட்டாரு. உங்களுக்கு தனியா தந்துருவாங்க. ஆமா. சரி. அவருக்காக நீங்க நைட் இருக்கு. ஆமா. பேசிக்கிடுவோம். மத்தியான கூடைக்கு நேரம் ஆகுது. சரி. அம்மா முப்படாதி வந்து பிறக்கணும். கண்டிப்பா. அதனால அப்படி இருக்கும்போது இருக்கின்ற போது பார்த்தா அம்மா பார்வதியால் பிடிவாதமாக இருக்கின்ற அம்மா பார்வதி பிடிவாதமா இருக்கிறா. உங்க கூட நான் கண்டிப்பாக பூலோகம் வருவேன். பூலோகம் வருவேன் பகவானே. தாயான பார்வதி சொன்ன போது அப்படி சொல்கின்ற போது பார்த்தார் பகவான். பகவான் பார்க்கின்றார். எம்மா ஏ பார்வதி, எம்மா பார்வதி, இந்த ஆதி பொண்ணு கையில ஒண்ணு சக்தி இருக்க வேணும். ஆமா. இல்ல சிவன் இருக்க வேணும். சிவன் இருக்க வேண்டும். 2 பேர் இல்லைன்னு சொன்ன. 2 பேருமே இல்லன்னு சொன்னா இந்த ஆதி பொண்ணு கையில வாசல் இருளந்து போய்விடும். எம்மா, என்ன வீடான வீடுன்னு இருந்தா சரி, ஒண்ணு கணவன் இருக்கணும், இளம் மனைவி இருக்கணும். ஆமா. 2 பேருமே இல்லன்னா சரி, அந்த வீடு எப்படி இருக்கும்? வீடாகவே இருக்காது. இருளடைந்து போய் இருக்கும். ஆமா. ஆமா. அப்படி இருக்கும்போது அம்மா நம்மளுக்கு தன்மானம் அப்படி இருக்குது. யாரு தெரியுமா? யாரும்மா? எங்க அத்தை. எனக்கு தெரியாம யாருமா தந்தா? தங்கம்மா. ஆமா. எங்க அத்தை தங்கம்மா வந்து. ஆமா. நம்ம வில்லு பாட்டுக்காரு. சரி. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். சரி. அதனால சன்மானம் கொடுக்கணும்னு யாருனாலும் கொண்டு தந்துருங்க. ஆமா. இன்னைக்கு மத்தியானம், நான் இன்னைக்கு நைட்டு மாத்திரம் தான் இருப்போம். சரி. நாளைக்கெல்லாம் இருக்க மாட்டோம். ஒரு பக்கம் போவே மாட்டேங்க. ஆமா. இந்த ஊர்லயே தான் இருக்கு. சில்லறை இல்லட்டாலும் சரி, சும்மா 500 ரூபாயை கொண்டு வாங்க, நாங்க சில்லறை மாத்தி தந்துருவோம். சரி. யாருமே துட்டு தரல. எங்க அத்தை 100 ரூபாய் 100 லட்சமாக தன்மானம் பண்ணிருக்காங்க. பத்திரமா வச்சுக்கம்மா. சரி. அப்படி அவங்க குடும்பங்கள கோத்திரம் எல்லாம் வழி வழி வம்சங்கள் எல்லாம் கொடி கோத்திரங்கள் எல்லாம் எப்படி வாழ வேணும் தெரியுமா? இந்த முப்படாதி அம்மா கிருபையினால பால் போல் பொங்கி சரி பௌசாக வாழ வேண்டும். ஆமா. ஆமா. எந்த இடம் சென்றாலும், எந்த இடங்கள் சென்றாலும் தங்க முகமா திரும்ப வேண்டும். தங்க முகமாக திரும்ப வேண்டும். செய்யும் தொழில் பெருக வேண்டும். பெருக வேண்டும். சீமானாக வாழ வேண்டும். முப்படாதி அம்மா கிருபையாலும் இருக்கா பாரு கோட்டைக்குள்ள. சரி. பேசி தேவமா இருக்கா பாரு வடக்க பார்த்து. சரி. அம்மா பேசும் தெய்வம். சரி. அவ கிருபையினால, அம்மா காளி அம்மா கிருபையாலும் கோடி காலம் வாழ்வு என்று சொல்லி வாழ்த்திக் கொண்டு கதைக்கு வருகின்றோம். அப்படி இருக்கும்போது அம்மா பார்த்தா அம்மா பார்வதியா பகவானிடம் ஒன்றாக வரணும் என்று சொன்ன போது பார்த்தார் பகவான். சரி. அம்மா ஏ பார்வதி, என் கூட வந்து சொன்ன அமைதியாக வந்து விட்டு அமைதியாக கைதிக்கு வந்து விட வேண்டும். சாட்சாதி சிவபெருமான்
சொன்னுடனே அந்த சிவபெருமான் சொன்ன உடனே பார்வதி சரி என்று சம்மதித்து ஆமம்மா பகவானும் பார்வதியுமாக எங்க வருகின்றானா எங்கே அம்மா வருகின்றாள் இந்திர மண்டலம் சந்திர மண்டலம் வாயு மண்டலம் வருண மண்டலம் இந்திர மண்டலம் சந்திர மண்டலம் வாயு மண்டலம் வருண மண்டலம் வணங்காடே ராதே பகவானே வனமான வனகடந்தே வனமான வனகடந்தே இந்திர மண்டலம் தானே காடா ராதே சந்திர மண்டலம் தானே காடா வாயு மண்டலம் தானே காடா வனமான வணங்காடா பகவானும் பார்வதி ஏதோ நடக்கோதானா சிறு போடாத குணவே வேணும் விதமா வெட்டு கொப்பு இறந்தே கோடு கொப்பா வெட்டுதானா கொப்பா வெட்டு போது பார்வதியா அப்படி பகவான் பார்வதி ஒன்று சேர்ந்து ஆமம்மா இந்திர மண்டலம் சந்திர மண்டலம் வாய்ப்பு மண்டலம் வர்ண மண்டலம் வனமான வனங்கிடந்து ஆமா பூலோகம் வருகின்ற போது சரி உலகத்துல நடக்கு என்னம்மா நடக்கு ஒரு அறியாத பாலகன் ஓ சிறி அறியாத சிறுபாலகன் சின்னஞ்சிறு பாலகன் நடந்து கொண்டு ஆமம்மா அவன் என்ன செய்கின்ற என்னம்மா செய்தா ஆட்டுக்கு கொலை வட்டின்னு சொல்லி அம்மா மினி கொப்புறம் தான் அடி கொப்ப வட்டிக்கின்ற ஓ அவசர புத்திக்காரன் ஓ அவசர புத்திக்காரு எம்மா மணிக்கோப்புல இருந்து சரி அடிக்கோப்புல வெட்டில குளச்சிக்கிறக்கு விழுந்துரும் அதனால அம்மா மினி கொப்புறம் தான் அடி கொப்ப வட்டிக்கின்ற அம்மா இதை யாரு பார்க்கின்ற இது அறிந்தது யாரு அம்மா அம்மா பார்வதேவி பார்க்கின்ற சரி பார்வதியை பார்த்து கொண்டு அம்மா பகவானிடம் சொல்கின்ற என்ன சொன்னாள் ஐயா பகவானே பகவானே அங்க பாருங்க அம்மா ஒரு சின்ன சிறு பாடகர் ஆமா ஒண்ணுமே தெரியாத உள்ள அறியாத பாடகர் அம்மம்மா அவன் ஆட்டுக்கு கொடை வெட்டின்னு சொல்லி அம்மா மினி கொப்பளத்தை அடிக்கப்ப வெட்டுகின்ற வெட்டுதா அப்படி அடிக்கப்ப வெட்டும் போது அம்மா அவன் மேலிருந்து கீழே விடுத்தான்னு சொன்னால் தாய்க்கு பிள்ளையாகுவானா ஆகுவான் அம்மா அதனால எப்படியாவது இந்த குழந்தையை நீங்க தான் காப்பாத்த வேண்டும் அம்மா பார்வதியா கேட்ட உடனே பார்த்தார் பகவான் அம்மா அம்மா ஏ பார்வதி பார்வதி அந்த குழந்தைக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு அது எப்படி முடியும் பகவானே அவனுக்கு ஆயுசு கொடுத்தே ஆகணும் சரி பார்த்தா அம்மா பார்வதியா சரி ஐயா பகவானே என்னம்மா 14 படியெழுந்த பகவான் நீங்க அம்மா உங்களால முடியாது எதுவுமே கிடையாது அம்மா முடியாது என்று சொல்வதற்கு வார்த்தையே இல்ல ஆமா எப்படியாவது அந்த குழந்தையை நீங்க தான் காப்பாற்ற வேண்டும் ஆமா காப்பாத்தணும் பார்வதி சொன்னுடனே அம்மா பார்த்தார் பகவான் சரி எம்மா ஏ பார்வதி அந்த சின்னஞ்சிறு பாடகர் அம்மா மினி கொப்பளத்தை அடிக்கப்ப வெட்டுகின்ற வெட்டுதா அப்படி வெட்டும் போது அம்மா அவன் மேலிருந்து கீழே விழும்போது ஆமா அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்து நான் காப்பாத்துவேன் அப்பான்னு சொன்னா நான் காப்பாத்துது சர்வா அப்படி என்று பகவான் சொன்ன போது அம்மா பார்த்தா அம்மா பார்வதியா சரி என்று சம்மதித்தார் அம்மா அப்படி சரி என்று சம்மதித்த போது ஆமா ஐயா
சின்னஞ்சிறு வாழகு அம்மா இனிக்கும் பொழுது அடிக்கப்பட்டும் போது வெட்டும்போது அப்படி குலையோடு கொப்போடு கீழே விழும்போது அவன் என்ன சொல்லி விடுகின்றான்? எப்படி விழுந்தா? அம்மான் என்று சொல்லவில்லை, சொல்லி அம்மா அப்பான் என்று சொல்லவில்லை, சொல்லலியா செத்தேன் என்று விழுந்தார். வாய்ப்பே செத்தேன்னா இறந்தே போனார். ஆமா அந்த குழந்தைக்கு உபச்சனத்தை விட்டு ஆமையா பகவான் பார்வதி ஒன்று சேர்ந்து எங்கம்மா வராங்க? எங்க வருகின்றார்கள்? எங்க? இமயமலை சரிவிற்கு வருகின்றார்கள். சரி, இமயமலை சரிவில வந்து ஆமையா அங்க யாரு இருக்க? யாரு இருக்கா? அம்மா நாகக்கண்ணி தவம் செய்து வருகின்ற. ஓ, நாக கன்னி தவம் இருந்தாள். ஆமா, பார்த்தார் பகவான். ஆமையா அம்மா ஏ பார்வதி, பார்வதி பார்வதி பகவான் பூலோகம் வந்த போது அம்மா நாகக்கண்ணியிடம் கேட்கின்றார். சின்ன கேட்டாள். அம்மா ஏ நாகக்கண்ணி, ஏ நாகக்கண்ணி என்னை நினைத்து 12 வருட காலம் பாரத்தம் செய்து வருகின்ற. சரிதான். எதனால தவறுந்து வருகின்ற? ஆமா, எதற்காக தவம் இருக்கீங்க? ஆமா, பகவான் கேட்டபோது ஆமா ஐயா சாட்சாதி சூர்மான் சொல்கின்ற. எப்படி அம்மா? என்ன சொல்லுகின்ற? என்ன சொன்ன? நாகக்கண்ணி பகவானிடம் சொல்லுகின்ற. அப்படி என்ன சொல்கின்றானா? என்னம்மா சொன்ன? சாமி ஐயா பகவானே என்னுடைய வார்த்தைகளோ வட்டானதே நாகக்கண்ணி நாகராஜே வேணோ மனைவியோமா உடனே வாழ்ந்து வாரோ வாரோ நாடையிலே தாடோ கடைவும் பிள்ளை தாடோ தாடும் பிள்ளை நாடோ கடைவும் பிள்ளை தாடும் பிள்ளை செல்வத்தோடு செல்வத்தோடு செல்வ செழிப்பா ஆண்டு வாழ பெண்குடியா? ஆமா, பகவானிடம் குழந்தை வரம் கேட்ட போது ஆமையா பார்த்தார் பகவான். சரி, அம்மா ஏ நாகக்கண்ணி, உனக்கு குழந்தை வரம் தரணும்னு சொன்ன. ஆமா, என்னால தர முடியாது. ஆமாம்மா. பார்த்தா அம்மா பார்வதியா? சரி, ஐயா பகவானே, ஏ பகவானே, நாகக்கண்ணிக்கு எப்படியாவது குழந்தை வரம் கொடுக்க வேணும். ஆமா, பிள்ளை வர கொடுத்தாதான் முடியும். ஆமா, பார்வதியா கேட்ட போது ஆமையா பார்த்தார் பகவான். சரி, அம்மா ஏ பார்வதி, ஏ பார்வதி, நாகக்கண்ணிக்கு என்னால குழந்தை வரம் கொடுக்க முடியாது. ஆமா, நீயே வேணா குழந்தையாக பிறக்க வேண்டும். ஆமா, நீ போய் பிள்ளைய பிறந்துக்கோ. அது மட்டுமல்ல, வேற நம்மா உலகத்தை காப்பதற்கு அம்மா நுப்புடாதியாகவோ, ஆமா, அகில உலகத்தை காப்பதற்கு அட்டகாலியா டிவி பிறக்க வேண்டும். ஆமா, நீதான் போய் பிள்ளைய பிறக்கணும். சாட்சாதி சூரமானுடனே. ஆமா, அது மட்டுமல்ல, வேற நம்மா ஈத்து முன் திருநீர் கையெடுத்துக் கொண்டு கொடுத்து அப்படி நாகக்கண்ணி கையில கொடுத்த போது ஆமா, சாட்சாதி சூரமா ஆமா, நாகக்கண்ணிக்கு குழந்தை வரம் எப்படி எப்படி குடிக்கின்றானா? எப்படி எப்படி அம்மா பிள்ளை வரம் கொடுத்தா? தந்தை உனக்கு வாரம் தந்தை நாடியே தந்தை நாடியே நாடியே தந்தை நாடியே வாரம் தந்தையோ தந்தை நாடியே தந்தை நாமா நாடியே வாரம் தந்தையோ தந்தை நாடியே பிள்ளை வரும் அதுதான் பிள்ளை வாரோ பிள்ளை வாரோ பிள்ளை வாரோ பிள்ளை வாரோ அடியோ நாகக்கண்ணி நாகக்கண்ணி
8 துளசி மணி உருண்டையை கையில வாங்கிக் கொண்டு கொடுத்து அப்படி தீத்துமும் திருநீரை கையில வாங்கிக் கொண்டு ஆமா ஓட்ட நல்ல ஒரு நடையமாக எங்கே வருகிறாள் அம்மா நாகலோக பட்டணம் வருகின்ற அம்மா நாகலோக பட்டணம் வந்தபோது நாகராஜிடம் ஆமா அப்படி தீத்துமும் திருநீரை கையில கொடுத்து 8 துளசி மணி உருண்டையை சாப்பிடுகின்ற ஆமா அம்மா அப்படி 8 துளசி மணி உருண்டை சாப்பிட்டு விட்டு நாகக்கண்ணி பெண்குடிய ஆமா 8 நாளை 8 முட்டையை எடுக்கின்றார் 8 நாளையில 8 முட்டை இட்டாள் 8 நாளை 8 முட்டையை எடுத்து ஆமாம்மா நாகக்கண்ணி ஒரு புறமாக அம்மா நாகராஜன்